சிற்றூர் முதல் சீர்மிகு நகரம் வரை, வீடு முதல் விவசாய விளைநிலங்கள் வர சோலார் டெக்னாலஜி எஸ்பிசி நிறுவனமானது சூரிய மின்சார கட்டமைப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மணப்பாறை நகராட்சி, கீழையூர் ஊராட்சி, நம்ம கொலைக்காரன்பட்டி சிற்றூரில் நம்ம இருக்கின்றோம். இந்த ஒரு 4 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார். 500 அடி ஆழத்தில் நீர்மூழ்கி ஆழ்குலை கிணறு மூலம் அவர் பாசனத்துக்கு நீர் எடுத்துட்டு இருக்கிறார் குமார். அவரை நம்ம சந்திக்க இருக்கின்றோம். ஒரு 4 ஏக்கருக்கு சூரிய மின்சக்தி மூலமாக நீர்ப்பாசனம் செய்றீங்க. ஆமா, அது நம்ம திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி உங்களுக்கு அந்த சூரிய மின்சக்தி கட்டமைப்பு மின் உற்பத்தி இதை உங்களோட தேவைக்கு ஏற்ப கட்டமைச்சிருக்கின்றாங்க. அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு? சர்வீஸ் நான் இது மாதிரி யூடியூப்ல தான் பார்த்துருந்தேன். பார்க்கும்போது இது மாதிரி திருச்சி நம்ம பக்கத்தில் எந்த ஏரியா யார் சோலார் வச்சு கம்பெனி இருக்குதுன்னு பார்த்தப்போ இது மாதிரி எஸ்பிசி கம்பெனி தெரிஞ்சுச்சு. நேரடியாக ஆஃபீஸுக்கே போனோம். என்ன எஸ்டிமேட், நான் ஏற்கனவே இது மாதிரி 5 HP மோட்ரு போட்டு ஜன்செட் போட்டுட்ருக்கேன். அதுக்கு என்னங்க சார் பண்ணலாம்னு கேட்டேன். எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, 5 வாட்ஸுக்கு 5 கிலோ வாட்ஸுக்கு சோலார் போடுங்க, 16 பேனல் போடுற மாதிரி இருக்கும், இதோட எஸ்டிமேட்டெல்லாம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் அப்போவே ஒரு 30,000 பேமெண்ட் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் 3ஆம் நாளே கொண்டு வந்தாங்க, மாட்டி விட்டு ஜன்செட்டே இப்போ எதுவுமே இல்லை, சோலார் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு. இப்போ 5 வாட்ஸ் உள்ள கிலோ வாட்ஸ் இல்லைங்களா? ஆமாம், 5 கிலோ வாட். 5 கிலோ வாட்ஸுக்கு உள்ள அந்த சூரிய மின் உற்பத்தி இதுவும் உங்களுக்கு 16 பேனலும் போட்டிருக்கிறாங்க. ISI தரம் வாய்ந்த, உலக தரம் வாய்ந்த ஒரு இது போட்டிருக்கிறாங்க. ஆமாம். இதற்கு முன்பு சூரிய மின்சக்திக்கு முன்பு நீங்க மோட்டர் தான் பயன்படுத்தி ஜென்செட் யூஸ் பண்ணி ஜென்செட். அதற்கு என்ன செலவாச்சுங்க? அது பார்த்தீங்கன்னாக்கா 3 மணி நேரம் ஓடுறதுக்கு 4 லிட்டர் டீசல் பிடிச்சிங்க. அது கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு நாளைக்கு 400 ரூபா அல்லது 300 ரூபாய்க்கு பக்கம் டீசல் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எந்த இதுவுமே இல்லைங்க. காலைல 6 மணிக்கு போட்டோம்னா
சாயந்தரம் வரையும் எந்த 7 மணிக்கு ஸ்டார்ட் இப்போ பண்ணுவோம். அந்த ஜென்செட் பயன்பாடு அப்போ டீசல் உற்பத்தி, இது டீசல் வாங்கக்கூடியது, அப்புறம் அந்த எந்திர பழுது பார்க்கக்கூடியது, அதற்குள்ள பழுது நீக்கக்கூடியது எல்லாமே இப்போ வரும். ஆமாம். இப்போ இந்த சூரிய மின்சக்தி அந்த கட்டமைப்பு போட்டதுல இருந்து உங்களுக்கு அந்த ஒரு ஜென்செட்டுக்கும் இதற்கும் என்ன மாதிரி உள்ள வித்தியாசம் தெரியும்? ஜென்செட்டு பார்த்தீங்கன்னாங்க ஆயில் மாற்றணும், இது போயிடுச்சு, ஒன்றொன்னா ஸ்பேர் பாக்ஸ் போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை மாற்றிட்டோம். மாற்றி சரியில்லைங்கிறதுக்காக தான் அதுவும் கண்டினியூட்டியாக ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அப்படிங்கிறதுக்காக சோலார் பயன்படுத்தலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் சோலார் போட்டோம். சோலார் போட்டதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா 1 மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ண சொன்னாங்க. பேனல் மட்டும் க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க வந்து பார்ப்பாங்க, நல்லா இருக்கா என்னங்கிறத பார்த்துக்குவோம். ஒரு போன மாதத்துக்கு மாதம் கூட வந்து பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது. அப்ப வந்து இதுல ஒரு மின்தடை கிடையாது, மின்கட்டணம் கிடையாது, மின்சாரத்துக்கு வேலையே இல்லைங்க. மின்சாரத்துக்கு சுத்தம் வேலையே கிடையாது. இங்க வந்து சுற்றறிக்கும் வந்து சூரியனே நமக்கு போதும் அந்த மின்தகடு அந்த கட்டமைப்பு தான் வந்து நம்ம எஸ்பிசி சோலார்ல அமைப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதுல வந்து ஒரு நல்ல ஒரு முழு திருப்தி கிடைக்கும். உண்மையிலே திருப்தியாக கிட்டத்தட்ட 4 ஏக்கருக்கு எதுவுமே சும்மா இல்லைங்க. அது இது 3/4 ஏக்கருக்கு நெல் போட்டிருக்கோம், 3/4 ஏக்கர் மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு 3/4 ஏக்கருக்கு கடலை போட்டிருக்கோம். மிச்சம் போனால் தென்னை ஒரு 100, தேக்கு ஒரு 100, மகாக்கனி 100, செம்மரம் 100, இந்த மாதிரி எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்த குளாருங்க. இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்கும்போது நல்லா ஃபுல்லாக 2 இன்ச்சு தண்ணி இது வருதுங்க. மணப்பாறைனாவே முறுக்குக்கு ஃபேமஸ். தண்ணி வேற ரொம்ப சுவையாக இருக்கு. ஆமாம், அதுவும் நீங்கள் தற்சார்பு உள்ள ஒரு இயற்கை சார்ந்து கரண்ட்டுக்கு இங்கே எந்த வேலையுமே இல்லைங்க. சிற்றூர் முதல் சீர்மிகு நகரம் வர, வீடு முதல் விவசாய விளைநிலங்கள் வர எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி இந்த சூரிய மின்சார கட்டமைப்பை ஏற்படுத்தி வராங்க. அந்த வகையில் நம்ம மணப்பாறை நகராட்சி, கீழையூர் ஊராட்சி, நம்ம கொளக்காரன்பட்டி சிற்றூரில் தான் சூரிய மின் உற்பத்தி நிலையம். இவங்களுக்கு தேவையான கட்டமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேனல் வச்சு 5 கிலோவாட்ஸ் அந்த அளவுக்கு இவங்க மின் உற்பத்தி செய்து 500 அடி ஆழத்தில் உள்ள ஆழ்குழாய் கிணறுல நீர்மூழ்கி மோட்ரு மூலமாக நீரை மேலேற்றி அதை குட்டையில் இவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த குட்டையில் இருந்து இவங்களுக்கு தேவையான பொழுது இந்த 4 ஏக்கர்களுக்கும் ஒவ்வொரு பிரிவாக எந்தெந்த சாகுபடி செய்கிறாங்களோ அதற்கு எவ்வளவு நீர்ப்பாசனம் வேணுமோ அந்த அளவுக்கு நீர்ப்பாசனத்தை இவங்க பண்ணி இவங்க விவசாயத்தை நல்ல விதமாக அபிவிருத்தி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விவசாயி சேற்றில் கை வைத்தால் தான் ஒரு மனிதன் சோற்றில் கை வைக்க முடியும். அந்த அளவில் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய உணவு வகைகளை இவங்க பயிர் செய்து கொண்டிருக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊடுபயிர் மூலமாகவும் விளைநிலங்கள்லேருந்து இவங்க உற்பத்தி இருக்கிறாங்க. அதில் இந்த நில உரிமையாளர் குமார் தான் இந்த விவசாய நிலங்களுக்கு எல்லாத்தையுமே நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர்கிட்ட நாங்கள் கேட்கும் பொழுது இதில் எங்களுக்கு இந்த சூரிய மின்சாரம் நாங்கள் எரெக்ட் பண்ணதிலிருந்து எங்களுக்கு எந்தவித மின் கட்டணமோ அல்லது மின் தடையோ எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒரே ஒரு தடவை வந்து எரெக்ட் பண்ணோம். ஆனால் அது வருடம் முழுவதும் எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி நிறுவனமானது உலகம் தரம் வாய்ந்த ஐஎஸ்ஐ முத்திரை வாய்ந்த சோலார் பேனல் வைக்கிறாங்க. அதற்கு உள்ள எல்லா ஒரு உபகரணங்களும் முதல் தரமான வகைகளை அவங்க நிறுவிட்டுருக்காங்க. இதற்கு ஒரு ஆயுள் காலம் 25 வருடங்கள் உத்தரவாதம் தராங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் வர இது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்ற உத்தரவாதத்தையும் கொடுக்கின்றாங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போர் போட்டிருந்தேன். போர் போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜன்செட்டு நம்மகிட்ட ஒரு 40,000 கம்மியான ரேட்டில் கிடைக்குன்னு வாங்கி அதை வச்சு போர்வெல் போட்டு ரெடி பண்ணோம். அதை பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டராவது குறைஞ்சது பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 மணி நேரம் ஓட்டுற மாதிரி இருந்தால் 4 லிட்டர் 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவே 400 300 பறக்கம் போகிறதுனால சரி டெய்லியும் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சோலார் எதை பார்க்கலான்னு பார்த்தோம். அப்போ எஸ்பிசி எனக்கு யூடியூப் மூலமாக தெரிஞ்சுச்சு. இப்போ திருச்சிக்கு நேராக போனேன். போய் பார்த்தப்போ இது மாதிரிங்க என் பிரச்சனையை பூரா ஏற்கனவே மோட்ரு இருக்கிறது இது பூரா சொன்னேன். சரிண்ணா நீங்கள் 16 போர்டு போடுங்க, 5 ஹெச்பி மோட்டருக்கு 5 கிலோவாட்டு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்போயே நான் அமௌண்ட்டு 30,000 பேமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் ஒரு 3 நாளில் வந்துட்டு எனக்கு எல்லாமே செட்டப் பண்ணி எல்லாமே மாட்டி கொடுத்துட்டாங்க. போட்டதுலேருந்து இது வரைக்கும் எந்த கோளாறு இல்லை, நல்லா இருக்குது.
தண்ணியும் நல்லா வெயிலுக்கு நல்லா அது அதிகமாக இருக்குது. 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்துடுவாங்க. வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, என்ன நல்லா இருக்கான்னு சர்வீஸ் பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, நல்லபடியான சர்வீஸ் கொடுக்குறாங்க. இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு உங்களோட வீடு மற்றும் விவசாய விளைநிலங்களுக்கு நீங்கள் சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னா எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி உள்ள நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அன்போடு விஜயகுமார்.